வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்றைக்கும் 10 மணி செய்தியை தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகளோடு ஆரம்பிக்கிறேன். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் ஊடகங்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த அரசின் இனவாத முகம் வெளுக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல இந்த அரசும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச போலவே செயற்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள், தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் கோட்டபாய ராஜபக்ச நடந்து கொண்டதை போலவே இந்த அரசாங்கமும் நடந்து கொள்கிறது என்றும் அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு வழங்கின செய்தி குறிப்பை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னாள் கைதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு கையொப்ப போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக தமிழ் மக்கள் மட்டத்திலே தங்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வொன்றை பெறுவதற்காக, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அடைவதற்காக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற, மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினால் சர்வதேச மட்டத்திலே, விசேஷமாக ஐநா மனிதுரிமை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலிலே, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு விடயமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேண்டும், அல்லது ஆக குறைஞ்சது இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்றுமுழுதாக மீறுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாத என்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையில்தான் அனைத்து தரப்புகளும், கட்சி பேதங்களுக்கு அப்பாலே, அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் ஏனையோர்களையும், விசேஷமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த கருத்து இன்றைக்கு பெரிய லெவலில் ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வடகிழக்கிலே ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம். இரண்டால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் வவுனியாக்கும் மற்றது வடகிழக்குக்கும் சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருந்த ஒரு சூழலிலே அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலிலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குறாராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக
மட்டும்தான் இருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு முதலும் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் அது ஒரு அரசியல் தீர்மானம். ஆகவே அதுல இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம். அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய ஒரு பிரதான அங்கமாக ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது. ஜேவிபி அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு அமைப்பு. ஜேவிபி அமைப்புக்கு எதிராக இந்த மிக கொடூரமான பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியிலே அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் அறிமுகப்படுத்தினவை. இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஜேவிபியுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது, அவர்கள் எல்லாத்தையும் பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அது ஒரு அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியில இருந்திருக்காவிட்டால் வேறொரு தரப்பு ஆட்சியில இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஆனால் அதே நிலையிலே வடகிழக்குல தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய காலத்துல இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய நீதியமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம், அதை இனவாதம். சிங்கள தரப்புகளுக்கு அரசியல் கைதிகள் என்ற சொற்பதம் பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாலும் அது ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கும். ஆகவே அவர்கள் அரசியல் கைதிகள் தான். அவர்கள் பிடித்து அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்கிறது எல்லாமே அரசியல் பழிவாங்கல் என்ற அடிப்படையிலே நியாயப்படுத்துறதாகவும், ஆனால் தமிழர்களுக்கு அதே அடிப்படையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, மாறாக அவர்கள் சட்டவிரோதமாக நடந்து சட்டம் சரியான வகையிலே அவர்களுக்கு எதிராக பாய்ந்திருக்கின்ற ஒரு கருத்தோடு பதிவு செய்கின்ற நோக்கத்தோடு தான் அவருடைய அந்த கொள்கை மாற்றம் நடைபெற்று இருக்கிறதாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் ஹர்ஷன நாயக்க அவர்களை தெரியும். நான் எதிர்பார்க்கலையே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த நபர் எடுப்பார். அவர் ஒரு பதவியில இருந்தாலும் கூட அந்த பதவிக்கு இருக்கின்ற நபர் தன்னுடைய அறிவும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் முழுமையாக கொண்டு வரும். ஆனால் அப்படி இருக்க ஹர்ஷன நாணயக்கார என்ற நபரும் நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கடந்த காலங்களிலே இருந்த நீதியமைச்சர்களுடைய மிக மோசமான ஒரு பிற்போக்குவாத ஒரு நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையிலே கருத்து தெரிவிச்சிருப்பது ஒரு பலத்த ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல, அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றோம். இது இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்திலே தாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக ஒரு நம்பிக்கை ஒன்றை மக்களிடம் கொண்டு சென்றது எல்லாமே ஒரு நாடகம் கண்டதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் அமைந்துள்ளது. இதே போன்று இந்த காணி விடுவிப்பு இராணுவத்தாலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தனியாருடைய காணிகள், அரசு காணிகள் மக்களுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல் மாறாக நேரடியாக மக்களுடைய நிலங்களுக்கு நேரெதிராக தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை மீறுகின்ற வகையிலே சமூகம் என்ற வகையில தங்களுடைய நிலங்களை பாதிக்கின்ற வகையிலே பாவிக்கிறதை தாங்கள் நிறுத்தப் போவதாக அறிவிச்ச நிலையிலேயும் தையட்டி விஹாரை காணி சம்பந்தமாக இதுவரைக்கும் அவர்கள் மௌனம் சாதிச்சு கொண்டு வருகின்ற விடயமும் இந்த அரசாங்கத்துடைய வெட்ட வேடத்தை அம்பலப்படுத்துகின்ற
ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தையட்டி விஹாரை என்பது முற்றுமுழுதாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விடயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமே ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்க அதிபர் மற்றது தெளிப்பல பிரதேச செயலகத்திடம் கேட்ட இடத்திலே அந்த அறிக்கை எடுத்து மூலமாக ஆவணம் கொடுக்கும். தனியாருடைய அந்த இன்றைக்கு கட்டப்பட்ட சட்டவிரோத விஹாரை கட்டப்பட்ட இருக்கின்ற காணியுடைய தனியாருடைய உறுதிகள் உடைய பிரதிகள் உட்பட பழைய திசவிஹாரை இருந்த பழைய காணி உடைய உறுதி சேர்த்து அந்த பெயர் விவரங்கள் அளவுகள் அது அனைத்து அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் அது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் இருப்பது அனைத்துமே அவர்களுடைய போக்கிலையும் கடந்த அரசாங்கங்களை போன்று ஒரு இனவாத நோக்கம் தான் இருக்கின்றது என்ற ஒரு முடிவுக்கு வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இது அனைத்துமே சிங்களவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஒரு சட்டம், தமிழருக்கு வேறொரு சட்டம் என்ற அடிப்படையில தான் நடக்கின்றது. அந்த வகையில நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த முன்னாள் போராளிகள் உடைய இந்த முயற்சிக்கு அனைத்து மக்களும் அதுக்கு ஆதரவு தர வேண்டும், அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்பட்ட தமிழருடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அனைத்து தரப்புகளையும் நிபந்தனை இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இன்னும் ஆணித்தரமாக முன்வைப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஈழத்தமிழர்களின் அரசியல் உரித்துக்களை நிலைநாட்ட சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஒன்றே தீர்வாகும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் கொழும்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தனர். இந்த சந்திப்பின் போது கடந்த ஜனாதிபதி தேர்தல், ஈழத்தமிழர்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்கள், ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கிற அரசியல் அபிலாஷைகள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். நேற்று கிளிநொச்சிக்கு சென்றிருந்த அவர் 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா அமைத்து வருகின்ற வீட்டு திட்டம் ஒன்றை பொதுமக்களுக்கு வழங்கி வைத்திருந்தார். திருவள்ளுவர் குடியிருப்பு என பெயரிடப்பட்டுள்ள இந்த வீட்டு திட்டத்தில் 24 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 24 வீடுகளுமே 2017ஆம் ஆண்டிலிருந்து அமைக்கப்பட்டு நேற்றைய தினம் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கு. இதே பயணத்தின் தொடர்ச்சியாக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலும் இந்திய தூதர் கலந்து கொண்டிருந்தார். வடமராட்சி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 40 மீனவர்களுக்கான தொழில்சார் உபகரணங்கள் இந்திய தூதரால் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றின இந்திய தூதர், பருத்தித்துறை துறைமுகம் உள்ளிட்ட யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளையும் அபிவிருத்தி செய்ய இந்தியா தயாராக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய தினம் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கடற்தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் உள்ளிட்ட அனைவரையுமே ஒரு இடத்தில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் உள்ளிட்ட குழுவினரை யாழ்ப்பாணத்தில் உள்ள தங்ககம் ஒன்றில் சந்தித்து இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்திய அரசு வடமாகாணத்தில் செய்து வருகின்ற வேலை திட்டங்கள், இனி செய்ய போகிற வேலை திட்டங்கள் குறித்தெல்லாம் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அபிவிருத்தி, கல்வி, கலை, கலாசாரம் என்று பல்வேறு துறைகளிலும் கால் பதித்து இந்தியா தன்னாலான வேலை திட்டங்களை செய்து வருகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்திய அரசால் யாழ் நகரத்தின் மத்தியில் யாழ்ப்பாண கலாசார நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த கலாசார நிலையத்தை யாழ் மாநகர சபைக்கு வழங்க வேண்டும் என்று பல பேர் பலவிதமாக பிடிவாதம் பிடித்த போதும் இந்தியா அதனை பௌத்த சாசன அமைச்சுக்கே வழங்கி இருந்தது. இந்நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இதுவரைக்கும் யாழ்ப்பாண கலாசார நிலையம் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த கலாசார மண்டபத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த பெயர் மாற்றம் சடங்கிலும் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். திருவள்ளுவருக்கு மரியாதை செய்யும் முகமாக இந்த பெயர் மாற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக இந்திய துணை தூதரகம் அறிவித்திருக்கு. தென்னோதரியில யாழ்ப்பாணத்திலையும் சரி, கிளிநொச்சியிலையும் சரி, இந்தியா அமைக்கிற வேலை திட்டங்கள் எல்லாத்துக்குமே திருவள்ளுவரை இழுத்து வருகின்றனர். ஏற்கனவே யாழ் நகரத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை குறித்த சர்ச்சைகளும் உருவாகி இருந்தது.
அதேபோல நேற்றைய தினம் இந்திய தூதரால் கிளிநொச்சியில் பொதுமக்களுக்கு கையளிக்கப்பட்ட வீட்டு திட்டத்துக்கும் திருவள்ளுவர் குடியிருப்பு என பெயரிடப்பட்டிருக்கு. இப்போது யாழ் கலாசார நிலையம் என்று யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக இருந்த அந்த உயரிய கட்டடத்துக்கும் திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. இவ்வளவு விஷயத்தை யாழ்ப்பாணத்துக்குள் இறங்கி செய்கிற நீங்கள் இந்திய மீனவர்களுடைய இழுவைப்படகு அட்டகாசங்களை கட்டுப்படுத்தி ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் தான். என்ன 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தனியே அரசியல் விடுதலையை மட்டும் இலக்காக கொண்டு பயணித்தமையே இன்றைய பின்னடைவுக்கு காரணம் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பொங்குதமிழ் பேரெழுச்சி நிகழ்வின் 24ஆம் ஆண்டு எழுச்சி நாளில் கலந்து கொண்டு உரையாற்றின யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிவகஜன் அவர்களே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் மேலும் பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதனை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பொங்குதமிழ் பிரகடனத்தினுடைய 24வது எழுச்சி நாள் நினைவேந்தலிலே இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று 24 ஆண்டுகளை எட்டியிருக்கிறது. இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே 18 முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற 2001ஆம் ஆண்டு 1 வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம். உண்மையில் இந்த பொங்கு தமிழினுடைய தாற்பயமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எம்மது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது. இந்த பொங்கு தமிழ் பிரகடனம், திம்பு கோட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து போக செய்வதற்கு ஸ்ரீலங்காவினுடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்தும் முனைப்போடு செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலிருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது. குறிப்பாக மாறி மாறி வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இந்த மண்ணிலே நிகழ்த்துவதன் ஊடாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யலாம் என்று எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பது புலனாய்வு பிரிவுகளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, மக்களை அணி திரட்டுகிறது, ஒன்று திரட்டுகிறது என்பதை. அதற்காக தற்பொழுது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே உலவ விட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் இல்லை. அந்த அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்ந்தேறுகின்றன. அதிலும் குறிப்பாக ஒற்றையாட்சி, ஸ்ரீலங்காவினுடைய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய இந்த தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்பவை தொடர்பான அந்த வேட்கையை சுருக்குவதற்கு அவை முனைப்போடு இருக்கின்றன. இந்த பொங்கு தமிழ் நினைவேந்தல் நாளிலே இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம், தமிழ் தேசியம், தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆழ்வதற்கான சுயநிர்ணய உரிமை தமக்கு இருக்கிறது என்று முறை சார்ந்த இந்த நாளிலே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பவை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அரங்கேறுகிறது. அதாவது சொல்ல போனால் கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை போல எதற்கும் பயனற்ற அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற 13வது திருத்தத்திலே ஏதாவது இருக்கிறது என்று தமிழ் மக்களுடைய மனதிலே விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல
உருவாக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய 3வது குடியரசு அரசியல் ஜாப்பில் ஏக்கிய ராச்சிய என்னும் பெயரிலே ஏற்கனவே நல்லாட்சிக்கால அரசு வரைந்த அந்த ஜாப்பினுடைய தொடர்ச்சியை மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே மீளவும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டே இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே ஸ்ரீலங்காவினுடைய அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு உட்பட்ட ஏக்கிய ராச்சியோடு தொடர்புபட்ட எந்த அரசியல் அமைப்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம்தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து மிக பொருத்தமானதும் சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் இருக்கிறது. அதனை அரசினுடைய பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து அனைத்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம். குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால், தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை பிசுபிசுத்து போக செய்வதை தவிர்த்துவிட்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். அதே போல இமயமலை பிரகடனம் என்னும் சதி கோட்பாடு இந்த மண்ணிலே மக்கள் மயப்படுத்துவதாக பரவலாக பேசப்படுகிறது. தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களோடும், தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த குடிமக்கள் சமூகத்தோடும், அரசியல் கட்சிகளோடும் எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஒரு தரப்பினரால் ஸ்ரீலங்கா அரசினுடைய அனுசரணையோடு நேபாளத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த இமயமலை பிரகடனம் என்பது தமிழ் மக்களினுடைய அனைத்து போராட்டங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது. அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவற்றை முழுமையாக ஆணைத்தனமாக கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பதில் தங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் சிவில் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்கு தமிழ் நினைவேந்தல் நாளிலே முன்வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், தற்பொழுது சிவில் சமூகங்கள் ஒரு செயற்பாட்டு கட்டமைப்பு அற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தேர்தல் காலங்களிலே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாகத்தான் செயற்பட்டு வருகின்றன. அவர்கள் கிட்டத்தட்ட பேரம் பேசுவதற்கு ஒப்பாக அல்லது கட்சிகளுடைய அணிகளை பிளவுகளை இணைப்பதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறதாகத்தான் தற்பொழுது உணர்கிறோம். ஆனால் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் மக்களிடம் செல்ல தவறியதனுடைய விளைவுதான் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதனை மக்களை அணிதிரட்டி மக்கள் மயப்படுத்தாமையினுடைய விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பெறுபேறுகள். ஆனால் இந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த கட்சிகளினுடைய தோல்வியே அன்றி தமிழ் தேசியத்தினுடைய தோல்வி கிடையாது என்பதை இந்த பொங்கு தமிழ் பிரகடன நாளிலே முரசறைந்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கட்சிகள் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே வேரூன்றி நிற்பதற்கான மக்கள் செயல் திட்டத்தை வகுப்பதற்கும் அதனை மக்கள் மயப்படுத்துவதற்கும் உரிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்து செயலாற்ற வேண்டும் என்றும், அதோடு அவர்களோடு குடிமக்கள் சமூகத்தினரும் தமது ஆக்கப்பூர்வமான பங்களிப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கவும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். ஒரு அமைப்பு என்பது மக்களை அணிதிரட்டுவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் கட்சிகளுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கட்சிகள் தமக்குள் அமைப்பாக திரளாமல் சரியான கோட்பாட்டு புரிதலுடன் தாங்கள் வெளித்தெரியாமல் இந்த மக்களை அரசியல் படுத்த முடியாது, இந்த மக்களை அணிதிரட்டவும் முடியாது. இவ்வாறான ஒரு சூழலில் தான் சிவில் சமூக அமைப்புகள் மக்களை அணிதிரட்டினால் கட்சிகளை அணிதிரட்ட முடியும் என்று நம்பின. ஆனால் அதுவும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் தற்பொழுது கள நிலவரத்திலே இருக்கிறது.
இந்த பொங்கு தமிழ் நாளிலே தமிழர்களுடைய 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த தாயகத்திலே நிலவிய தமிழர்களின் கருநிலை அரசில் இருந்த சமூக முற்போக்கு பரிமாணங்களை தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேச தவறுகின்றமையையும் இந்த இடத்திலே அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறோம். பெண்ணிய விடுதலை, சமூக விடுதலை என்பவை தொடர்பிலே தமிழ் தேசியம் தனது நிலைப்பாட்டை சொல்ல தவறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இருக்கிறது. ஒரு பெண்ணிய விடுதலை இல்லாமல், ஒரு வர்க்க விடுதலை இல்லாமல், சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் மக்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியப்படாது. ஆனால் தமிழ் கட்சிகள் அவை தொடர்பில் தங்களுடைய எந்த உரையாடலையும் மேற்கொள்வதாக தெரியவில்லை என்பதையும் இந்த நேரத்திலே கூறுவதோடு, தமிழ் மக்களை நோக்கி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் என்பது அடையாளத்துக்குரிய அரசியல் அன்று, இது இறைமைக்குரிய அரசியல். நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட தனித்த இறைமைக்குரிய மக்கள், தேசிய இனம். நாங்கள் அடையாளத்திற்காக எங்களுடைய மொழி உரிமைகள் மட்டும் அனுமதித்தால் போதும். ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால், அண்மையிலே ஒரு சில நாட்களிலே வர இருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே தமிழ் மொழியிலே தமிழ் மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை எண்ணி புலகாங்கிதம் அடைவது உண்டு. ஆனால் இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டியது, எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறைமை அரசியலோடு தொடர்புபட்டது. மாற்றானுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது அடையாள அரசியலோடு தொடர்புபட்டது. நாங்கள் இறைமை அரசியலுக்குரிய மக்கள், சுய நிர்ணயத்துக்குரிய மக்கள் என்பதை இங்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் எதிர்வரும் வாரம் ஸ்ரீலங்காவினுடைய அரசின் ஏற்பாட்டிலே தேசிய பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் வலிவடக்கில் இடம்பெற இருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசு ஒன்றை அவதானிக்க வேண்டும். தற்பொழுது வரைக்கும் வலிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. இந்த காணிகளிலே அந்த மக்கள், காணிக்குரிய அந்த பூர்வீக மக்கள் தாங்கள் ஒரு பொங்கலை கூட முன்னெடுப்பதற்கு காணியற்று நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து புத்த சாசன அமைச்சர் வந்து பொங்குவது என்பது இந்த மக்களை இன்னும் விசரர் பெயர்கள் என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும். தற்பொழுது இந்த நாட்டிலே நிலவக்கூடிய ஜேவிபியினுடைய அரசு என்பது, என்பிபி முலாம் பூசப்பட்ட இந்த ஜேவிபியினுடைய அரசு என்பது சொல்லரசியல், செயல் அரசியல் என்பவற்றுக்கு அப்பால் செய்தி அரசியலை மட்டும் நம்பித்தான் ஆட்சியை பிடித்தது, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வீதியை திறந்தோம், வீதி கடவையை, வீதி தடுப்பை நீக்கினோம் என்கின்ற ஒரு சிறு சிறு விடயங்களை செய்துவிட்டு தாயகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலத்தையுமே இராணுவத்தின் பிடியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்பது போன்ற ஒரு செய்தி அறிக்கையிடலை இந்த ஊடகங்களின் ஊடாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள், யூடியூப் போன்ற ஊடகங்கள் அவர்களுக்கு பாரிய பக்க துணையாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் எமது யூடியூப் அதுபோல ஏனைய சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் வேண்டுவது என்னவென்றால், தயவு செய்து செய்தி அறிக்கைகளை மேற்கொள்ளுகையில் தயவு செய்து இந்த மண் சார்ந்த அரசியலையும் இந்த மக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகளையும் உணர்ந்து தயவு செய்து உங்களுடைய செய்தி அறிக்கைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். இந்த பொங்கு தமிழ் நாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள், ஊழியர்கள், அதே போல விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதுபோல கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியன இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தை முன்கொண்டு செல்வதிலே முன்னின்றன. இந்த பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை என்பது தற்பொழுது கவலைக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் புத்திஜீவிகள் என்று போற்றி கொண்டாட வேண்டிய இந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பதவி சுகத்திற்காகவும் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் ஆளும் அரசுகளுக்கு மாறி மாறி தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்துவதிலும் பதவிகளை பெற்றுக் கொள்வதிலுமே குறியாக இருக்கிறார்களே அன்றி
எந்த வரலாறும் அறியாத எங்கள் தலைமுறையினரை அரசியல் படுத்துவதிலும் வரலாற்றை கடத்துவதிலும் பெருந்தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இந்த மண்ணினுடைய அரசியலோடு தொடர்புபட்ட எங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கூட அணிதிரட்டப்படாமல் ஒன்று சேராமல் நிற்பதும் இந்த நேரத்திலே கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் ஒரு மாணவர் சமூகமாக இன்றைய வரைக்கும் தமிழ் தேசிய செயற்பாடுகளை மிக ஒரு ஆர்வத்தோடு வரலாறுகள் அறியாத இந்த வயசிலும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம், இருந்தார்கள், இருப்போம். இருந்த போதும் எங்களுடைய செயற்பாடுகளும் இனிவரும் காலங்களிலே மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. எமது தவறுகள் ஒருவேளை கடந்த காலங்களிலே சமூகங்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஏதேனும் விடயங்களிலே தாக்கம் செலுத்தி இருக்கலாம். ஆனால் மாணவர்கள் தங்களுடைய கல்வி புலத்துக்கு அப்பால் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த சமூகம் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொங்கு தமிழ் இந்த பிரகடன நாளிலே தமிழ் தேசியம் என்பது உள்ளக முரண்பாடுகளை களைந்து சாதி, வர்க்கம், அதே போல பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். அனைவருக்கும் பல்கலைக்கழக சமூகமாக இந்த நேரத்திலே நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். யாழ் நகரத்தின் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை வாணிபம் ஒன்றுக்குள் நுழைந்த தம்மை சிஐடியினர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர்கள் 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் என்பதுதான் அந்த செய்தி. அது தொடர்பான மேலதிக செய்தி ஒன்று இன்று வெளியாகி இருக்கு. இந்த கொள்ளை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை அடுத்து அவர்கள் பயணித்த வாகனத்தை செலுத்தி வந்த சாரதி உள்ளிட்ட 2 பேரை கண்டியில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 2 பேர் தலைமறைவாகி இருக்கின்றனர். அவர்களை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படும். கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற விசனங்கள் பல்வேறு தரப்பினராலும் வெளியிடப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நேற்று போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய கொழும்பில் நடத்தி இருக்கிறார். அங்கு கருத்து வெளியிட்ட போலீஸ் மா அதிபர், கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது 2 பேர் உயிரிழந்திருந்தனர். மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக வைத்து இந்த முரண்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முரண்பாட்டின் உச்சத்தில் 2 பேர் மன்னார் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2023ஆம் ஆண்டிலும் இதே போல 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த இந்த 5 கொலைகளுமே மாட்டு வண்டி சவாரியை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. முதலாவதாக கொலை செய்யப்பட்ட 2 பேர் தொடர்பான சந்தேக நபர்களே இறுதியாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். எதுவிதத்திலும் இது போன்ற குற்றச் செயல்களை அனுமதிக்க முடியாது. விசாரணைகளை நாம் துரிதப்படுத்தி இருக்கிறோம். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை வழிநடத்திய பிரதான குற்றவாளி வெளிநாட்டில் இருக்கிறார். ஆகவே அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றிருக்கிறோம். அவர் தொடர்பான நடவடிக்கையை விரைவாக எடுப்போம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்பட்டவர்கள் என்ற வகையில் 2 பேருடைய மாதிரி வரைபடங்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். அவ்வாறு போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் வரும் 2 முகங்களையும் எங்காவது பார்த்தால் உடனடியாக மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அறிய தருமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர்.